ஐயனார் துணை சீரியல்ல வழக்கம் போல நம்ம வானதியும், பாண்டியும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு வானதி கோவமா அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம சேரன் ஃபோன்ல ஏதோ மும்முரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. பின்னாடியே வர்ற சோழன், "அண்ணா" அப்படின்னு கூப்பிட்ட உடனே பயந்துடுறாப்ல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் அப்படின்னு தெரிய வருது. "அப்படி என்னதானே மும்முரமா ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்க, "இல்லடா, எப்பயுமே ஒரே இத தானே சமைச்சு சாப்பிடுறோம். அதனால தான் வித்தியாசமா ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நெட்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு உடனே, "ஓ! அப்படியா? சரிண்ணே, என்னத்தானே சமைக்க போற?" அப்படின்னு கேட்ட உடனே, "போவா" அப்படின்னு ஒரு டிஷ் பேர சொல்றாரு. "போவாவா? இது எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையே!" அப்படின்ன உடனே நம்ம பல்லவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. "அண்ணே, இது வந்து நம்ம டிஷ் இல்லண்ணே, அண்ணியோட டிஷ்ஷு" அப்படின்னு பல்லவன் சொன்னதுதான். உடனே எல்லாருமே நம்ம சேரனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியும் அங்க வந்துடுறாப்புல. ஸோ 3 பேருமே சேர்ந்து கிண்டல் பண்றாங்க. அங்க நிலா வந்துட்டு, "இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு புடிச்ச டிஷ்ஷ நம்ம பண்ணி குடுக்கணும். இனிமேக்கு எல்லாம் கலந்து தான் நம்ம சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, "என்னால்லாம் அந்த போவாவ சாப்பிட முடியாது. நாங்க போய் புரோட்டா சாப்பிட்டுக்கிறோம்." அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனா நிலா இருந்துகிட்டு, "அதெல்லாம் முடியவே முடியாது. யாரும் வெளியில போகக்கூடாது. இன்னைக்கு எல்லாருமே போவா தான் சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம நடேசன் என்னடான்னா பார்சல் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல, இட்லியும் கறி குழம்பும். ஸோ வழக்கம் போல அந்த கடையிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்துட்டாப்லயாட்டுக்கு. அப்பவே நம்ம பாண்டிக்கு லைட்டா டவுட் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ சாப்பாட்ட குடுத்துட்டு போன உடனே பாண்டி பின்னாடி போயி, "என்ன இந்த இட்லிக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? சொல்லுங்க." அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாப்புல. "ஏய், இதுல என்னடா பின்னாடி கதை இருக்கு? இட்லி நல்லா இருக்கு. அதனால தான் வாங்கிக்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எழுந்திரிச்சு கிடுகிடுன்னு ஓடிடுறாப்புல. பாண்டிக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறது தான் பயமாட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நிலாவும், சோழனும் பேசிக்கிறாங்க ரூம்ல உட்காந்து. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சந்தாவும் கல்யாணம் பண்ணி வந்தா, அவங்க இந்த வீட்ல கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா? ஏன்னா வசதிலாம் ரொம்ப கம்மி தானே! அப்படின்ன உடனே, "நீ வசதியா இருந்து வந்துட்டு நீயே இங்க சமாளிச்சுக்கிற. சந்தா ஏற்கனவே அப்படி இருந்தவங்க தானே! அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீ எதுக்கு மனச போட்டு குழப்பிக்கிற? இப்பொழுதைக்கு நம்ம கல்யாணம் எப்படி பண்றோம்? அத நினைச்சு சந்தோஷப்படணும்." அப்படின்னு அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம பாண்டி மறுபடியும் நம்ம வானதிக்கு ஃபோன் பண்றாங்க. ஸோ ஃபோன் பண்ண உடனே நம்ம வானதி வழக்கம் போல தான் நம்ம பாண்டி கிட்ட கத்து கத்துன்னு கத்துறாப்புல. கடைசியா பாண்டி மன்னிப்பு கேட்டுக்கிறாப்புல. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்கும்னு.